நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான அறிவிப்பை ஒன்று பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான திட்டம். பிற்படுத்தப்பட்டோருக்காக தமிழக அரசு ரூ. 1.5 லட்சம் வரை கடன் எங்கு சென்று விண்ணப்பிக்கலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 1000, அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி செல்லும் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூ. 1000, அரசு பேருந்துகளில் மகளிருக்கு இலவச பயணம் உள்ளிட்ட திட்டங்கள் நடைமுறையில் இருந்து வருகின்றனர். மேலும் பெண்கள் தொழில் ரீதியாக வளர்ச்சி பெற பல ஆண்டுகளாக சுய உதவிக்குழுக்கள் மூலம் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு குழு கழகம் சார்பில் குழு கடனாக ரூ. 15 லட்சம் வரை கடன் பெறும் திட்டமும் உள்ளது. இந்த சுய உதவிக்குழுவில் உள்ள உறுப்பினர், அதாவது ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இருவரும் இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொருவருக்கும் அதிகபட்சமாக ரூ. 1.25 லட்சம் கடன் வழங்கப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் TABCEDCO அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். இந்த குழு தொடங்கி 6 மாதம் நிறைவடைந்தால் மட்டுமே கடன் வழங்க முடியும். ஒரு குழுவில் அதிகபட்சமாக 20 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். குழுவில் சேர விரும்புவோர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரப்பினராக இருக்க ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருப்பது அவசியம். அதேபோல் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும். இந்த கடனுக்கு ஆண்டுக்கு 6% வட்டியாகும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர்